வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி சுவையான புதினா சட்னி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். நல்லா ஜீரகம் கொத்தமல்லி பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 1 கப் போடணும். 1 கப் வெங்காயம் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்க வரைக்கும், எண்ணெயில் வணங்க வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணும், பச்சை வாசம் போக வரைக்கும். நல்லா வணக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 தக்காளி போடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா வணக்கணும். எண்ணெயில் நல்லா வணங்கணும். பச்சை வாசம் போக வரைக்கும் தக்காளி வணக்கணும். இஞ்சி போட்டுருங்க. வெங்காயத்து கூடயே இஞ்சி போட்டு வணக்கிடுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் நல்லா வணக்கணும். நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா போடுங்க. புதினா தழை 1 கப் போடுங்க. புதினா தழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அலசி வச்சுக்கணும். இப்போ தான் நம்மளுக்கு அந்த புதினா தழை ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சட்னி. புதினா தழை நல்லா வணக்கணும். எண்ணெயில் நல்லா வணக்கி நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் வணக்கிட்டே இருங்க. நல்லா வணக்கணும். புதினா நல்லா வணங்கினதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காயை 1 கப் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அதையும் தேங்காய் நல்லா வணக்கணும். வணக்கிட்டே இருங்க. தேங்காய் வணக்கி முடிஞ்சதுக்கப்புறம் உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கிறத எடுத்து 10 நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் நான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வணக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற சட்னியில் கொட்டி நல்லா கலக்கி விடுங்க. சுவையான புதினா சட்னி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.